அய்யனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லவன் பார்த்தா பீச்சில் வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப எனக்கும் பாண்டியன் அண்ணா, சேரன் அண்ணா, சோழன் அண்ணா இவங்களுக்கும் ஒரே அம்மா கிடையாதா? அப்ப அவங்க அம்மா வேற, ஏன் அம்மா வேறயா? அப்ப அவங்களுடைய தம்பி நான் இல்லையா? உண்மையிலேயே இவர் தான் என் அப்பாவா, இல்ல இவரும் எனக்கு அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காரு பல்லவன். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுடைய தம்பி நம்ம இல்லையே, அவங்ககிட்ட நம்ம இனிமேல் எப்படி உரிமையோடு பேசுவோம்? அதை கொடு, இதை கொடு, எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டு, எப்படி நம்ம இதெல்லாம் கேட்போம்? அப்போ இவங்க நமக்கு அண்ணனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே பார்த்தா பல்லவன் பீச்சுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடறாரு. ரொம்ப நைட் நேரமாக இருக்கு. அங்கே பார்த்தா அந்த அளவுக்கு ஆளும் இல்லை. அப்போ ஒரு அம்மா பார்த்தா பல்லவன் பீச்சில் இறங்குறத பார்த்துறாங்க. டேய் தம்பி இங்க வாடா, எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பல்லவன் பார்த்தா காதுலயே வாங்காம இப்படியே அவங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டே தண்ணிக்குள்ள கடல்ல இறங்கி அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடறாரு. டேய் தம்பி அந்த பக்கம் போகாதடா, ஆள் அதிகம், ஐயோ யாராவது வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்தா கூச்சலிட்டு எல்லாட்டையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரும் வர மாதிரி தெரியல. வேகமா அந்த அம்மாவே ஓடி போய் பல்லவனுடைய கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. டேய் தம்பி எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூப்பிடவும் பல்லவன் பார்த்தா அப்பதான் சுத்தி முத்தி பாக்குறாரு. என்ன நம்ம தண்ணிக்குள்ள நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிட்டு இங்க வராங்க. என்னடா தம்பி, ஏண்டா நீ பாட்டுக்கு அப்படி போய்கிட்டு இருக்க, என்ன சூசைட் எதுவும் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கவும், ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாரு. அப்புறம் என்னப்பா, உன் முகத்தை பார்த்தா ஏதோ வருத்தத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன வருத்தனாலும் கடவுள் பார்த்துக்கிறவாரு, எல்லாமே சரியாயிரும், சரியாக முடியாதுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசவும் பல்லவன் பார்த்தா அவங்கள சிரிக்கிறாங்க. அவங்க தான் பார்த்தா பல்லவனுடைய நிஜமான அம்மா. ஆனா அவங்களுக்கு தெரியல பல்லவன் இவர் தான் என் பையன் அப்படின்னு தெரியல. பல்லவனுக்கும் தெரியல இவங்க தான் அம்மானு தெரியல. அந்த போட்டோ பார்த்தா மங்களா ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா இதுல பார்த்தா ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. சரி ஏதோ ஒரு அம்மான்னு சொல்லிட்டு சரிங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா திரும்ப நடந்துகிட்டு இருக்காரு. அதே வழியில பார்த்தா சோழனும் சேரனும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. டே பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்ல இருந்துகிட்டே சேரன் கூப்பிடவும், டே சோழா வண்டி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சோழனும் பார்த்தா வண்டியில இருந்து கீழே இறங்குறாங்க. பல்லவனை போய் பாக்குறாங்க. பல்லவனை பார்த்ததுமே இங்க சேரன் கட்டி பிடிச்சு, என்னடா பல்லவா எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், அண்ணே அப்ப நீ அண்ணன் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னது. யாருடா சொன்னா? யாரு சொன்னா நான் உன் அண்ணன் இல்லைன்னு? நானு, சோழன், பாண்டியன் 3 பேருமே உன் அண்ணன் தான். நீ என் தம்பி தாண்டா. எங்க 3 பேத்துக்கும் நீ ஒருத்தன் தாண்டா தம்பி. ஏன்டா அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு பல்லவா, இந்த உண்மை எனக்கு எப்பயோ தெரியும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதே நீ என்னோடைய அம்மாவுக்கு பிறந்தவ இல்லைன்னு தெரியும். ஆனா இதுவரைய நாங்க 3 பேரும் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கோமா? நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்னதும், ஏனே என்கிட்ட முன்னாடியே நீ சொல்லல, நீ சின்ன பிள்ளையிலே முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா எனக்கு இப்ப இப்படி கேட்கையில மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லல. நீ அப்படி இருந்தா எங்ககிட்ட இவ்வளவு உரிமெடுத்து பழகிருப்பியாடா? என்னுடைய ட்ரெஸ்ஸை வாங்கி போறது, என்கிட்ட கிண்டல் பண்றது, சண்டை போடுறது, இல்ல உன்னுடைய காலேஜ் ஸ்கூலு இப்படி எல்லாத்துக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்ககிட்ட நீ உரிமெடுத்து கேட்டிருப்பியா? எதுவும் கேட்டிருக்க மாட்டேன். உரிமையே எங்ககிட்ட எடுத்திருக்க மாட்டேன். எங்களுக்கு சின்ன பிள்ளைகளே தெரியும், அதனால நான் உங்ககிட்ட சொல்லலை. உனக்கும் எங்களுக்கும் அம்மா வேறையா இருக்கலாம், ஆனா அப்பா ஒன்று தானடா. நம்ம 4 பேர் உடம்புலையும் ஓடுறது ஒரு ரத்தம் தானடா. இதுக்கு மேல என்னடா அம்மா வேற அப்பா வேற அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்களுடைய தம்பிடா, நீ எங்க ரத்தம்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் இங்க பார்த்தா கட்டி பிடிச்சு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு பல்லவன். சரிண்ணே வானே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லையில, இங்க பாரு பல்லவா, இனிமேலு இந்த மாதிரி எல்லாம் எங்க கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் வரக்கூடாது, வேற எதுவும் தப்பா யோசிக்க கூடாது, சரியா? எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இல்லைன்னு இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாரு. பல்லவனை கூட்டிட்டு பார்த்தா சேரனும் சோழனும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்பதான் பார்த்தா பல்லவன் நிலா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி அண்ணி அம்மாவே நினைச்சுக்கிட்டு இவர் சொன்னதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நான் அப்படியே கடலுக்குள்ள பீச்சில் நடந்து போயிட்டேன். அப்போ ஒரு அம்மா தான் என்னைய கூப்பிட்டு தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லல. ஏண்டா பல்லவ இப்படியெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. இல்லை நீ ஏதோ ஒரு யோசனையில போயிட்டேன், ஆனா அந்த மாதிரி எல்லாம் ஐடியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு.